2 ஆட்டம்ஸ்னால பேச முடியாது, ஹேண்ட் ஷேக் பண்ணிக்க முடியாது, ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணிக்க முடியாது. ஆனா, தே கேன் ஸ்டில் ஷேர் சம்திங் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அத தான் நம்ம எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடண்ட்ட ஒரு ஜிக்ஜா பசிலோட பீஸ் இருக்கு. இன்னொரு ஸ்டூடண்ட்ட இன்னொரு பீஸ் இருக்கு. ஸோ அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த பசில்ல அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா தான் முடியும். ஸோ ஸ்டூடண்ட்ஸ் ஹூ ஈச் ஹேவ் ஒன் பார்ட் ஆஃப் த மெட்டீரியல், தே ஹாவ் டு ஒர்க் டுகெதர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் செப்பரேட்லி அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும் மெட்டீரியல்ஸை. அப்போ தான் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆட்டம்ஸும் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. தே ஷேர் த எலக்ட்ரான்ஸ் டு obtain a stable electronic configuration. So, but how do we show these shared electrons? How do we draw the correct Lewis structure? And when several structures are possible, எப்படி நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து செலக்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு சயின்ஸ் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரி சாப்டர் 4 கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் இந்த டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கான ஷேர்ட் எலக்ட்ரான் பேர்ஸ் அண்ட் கோவலண்ட் பாண்ட் பற்றி பேசலாம். ஸோ லெட்ஸ் பிகின் வித் ஷேர்ட் எலக்ட்ரான் பேர். When two atoms share one or more pair of electrons, the force that holds them together, அதை தான் நம்ம கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எலக்ட்ரான் பேர் ஷேர் ஆகிறத நம்ம ஷேர்டு எலக்ட்ரான் பேர் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒன்றும் ஷேர் பண்ணலாம், இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்டு நிறைய பேரும் ஷேர் ஆகலாம். ஸோ ஒன் ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம்ஸ் அ சிங்கிள் கோவலண்ட் பாண்ட். அதை தான் நம்ம சிங்கிள் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குளோரின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹியர் யூ கேன் சி ஒன் ஷேர்ட் எலக்ட்ரான் பேர். ஸோ ஈச் குளோரின் ஆட்டம் ஹேஸ் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ வேலன்சி ஆஃப் chlorine is 7. ஸோ வேலன்சினா என்ன? த கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த எலமெண்ட். ஸோ அது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? அப்போ குளோரினில் 7 இருக்கிறோம். ஈச் ஆட்டம் நீட்ஸ் 1 more எலக்ட்ரான் டு கம்ப்ளீட் இஸ் ஆக்டெட். ஸோ அந்த ஆக்டெட் லூட் படி லாஸ்ட்டு ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் இல்லையா? இப்போ குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ தேர்ஃபோர் 2 எலக்ட்ரான்ஸ், அதாவது குளோரின் ஆட்டம்ஸ் வந்து சேர்ந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம சிங்கிள் பாண்ட், ஒரே ஒரு கோடு வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு ஷூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷூ வச்சு எந்த யூஸும் இல்லை. பேராக இருந்தால் தான் ஷூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த குளோரின் ஒரு ஸ்டூடெண்ட், இந்த குளோரின் 2வது ஸ்டூடெண்ட்னா 2 பேரும் அந்த ஷூவை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஷூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஷூ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதை ஒரு பேராக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தே கெட் அ கம்ப்ளீட் பேர். ஸோ அதே மாதிரி தான் குளோரின் ஆட்டமும் இங்கே பிஹேவ் பண்ணுது. அண்ட் தே ஃபார்ம் ஒன் ஷேர்ட் எலக்ட்ரான் பேர். கம்மிங் டு த டபுள் பாண்ட். ஸோ டபுள் பாண்டில் 2 ஷேர்ட் எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம 2 லைன்ஸ் வச்சு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஆக்சிஜனுக்கு நடுவில் இருக்கிறது. ஸோ ஈச் ஆக்சிஜன் ஆட்டமில் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 more எலக்ட்ரான்ஸ் வந்து தேவைப்படுது டு கம்ப்ளீட் த ஆக்டெட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால அதை இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் கூட அதை ஷேர் பண்ணிக்குது. ஸோ ஹியர் யூ கேன் சி த 4 பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இன் த சென்டர். 3 ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதை வந்து ட்ரிபிள் பாண்ட். இதை வந்து டபுள் பாண்டுன்னு சொல்கிறோம் ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணுறத. இதை வந்து நம்ம ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். யூ கேன் கன்சிடர் நைட்ரஜன் ஹியர். ஸோ நைட்ரஜனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆக்டெட் ஸ்ட்ரக்சருக்கு 3 more எலக்ட்ரான்ஸ் வேணும். ஸோ அப்போ த நைட்ரஜன் ஆட்டம் ஷேர் 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ 3 பேர் இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர் பண்ணுது. ஸோ அதனால அதை ட்ரிபிள் பாண்ட் வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ ஈச் லைன் ரெப்ரசன்ட்ஸ் 1 ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூவிஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு கவுண்ட் த டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். So first add the valence electrons of all the atoms present in the
molecule or ion. ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ரூல் என்ன ஃபார் அயான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெகட்டிவ்லி ஃபார் அ நெகட்டிவ்லி சார்ஜ் அயான் யூ ஆர் கோயிங் டு ஆட் ஒன் எலக்ட்ரான். பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா சப்ட்ராக்ட் ஒன் எலக்ட்ரான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூ கேன் டேக் த கார்பனேட் அயான் CO3 2-. So you have to count the total number of valence electrons here. Carbon contributes 4 electrons. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா CO3 2-ல the 3 oxygen atoms contribute 6. ஸோ 3 into 6ன்னு வரும். கார்பனுக்கு 4, ஸோ டோட்டலாக 24 வரும். NO4 அமோனியா அயானில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா nitrogen contributes 5 electrons, 4 hydrogen atoms contribute 4 electrons because the ion has a positive charge, subtract 1 electron. So totally you will get a 8. So the ammonia ion வந்து 8 valence electrons இங்கே இருக்கு. சரி, ஸ்டெப் 2ல என்ன பண்ணுறோம், செலக்ட் த சென்ட்ரல் ஆட்டம். இப்போ அந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் சென்டராக ஒரு ஆட்டம் இருக்கும், என்னன்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் யூஸ்வலி த லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஸோ அதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் சென்டரில் வைக்கிறதுக்கு. இப்போ NF3 எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்ரஜன் வந்து சென்ட்ரலாக இருக்கும், இதில் வந்து கார்பன் வந்து சென்ட்ரலாக இருக்கும். ஹைட்ரஜன் இஸ் நார்மலி நாட் த சென்ட்ரல் ஆட்டம், அது வந்து ஒரு நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு. ஸோ சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்றது ஒரு மெயின் ஜங்ஷன் இன் அ ரயில்வே நெட்வொர்க் மாதிரி. செவரல் ரூட்ஸ் வந்து மஸ்ட் கனெக்ட் த்ரூ இட். So join the atoms using the single bond. You connect every terminal atom to the central atom using a single bond. Each single bond uses 2 electrons. Okay, so always begin with the skeletal structure. Next, fourth step pathina, complete the octet of the terminal atoms. So here you are going to distribute the remaining electrons as lone pair. So adula மீதி எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை லோன் பேர்னு சொல்கிறோம். கம்ப்ளீட் த ஆக்டெட் ஆஃப் த டெர்மினல் அட்டம்ஸ் ஃபஸ்ட். ஆக்சுவலாக அதாவது டெர்மினல் அந்த பவுண்டரியில் இருக்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம், த கம்ப்ளீட் த ஆக்டஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ரிக்வயர்ஸ் ஒன்லி 2 electrons. ஸோ திஸ் இஸ் கால்ட் த டியூப்லெட் ரூல். ஹியர் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரூல் பார்த்தீங்கன்னா complete the octet of the central atom. After completing the terminal atoms, check the central atom. If the central atom does not have 8 electrons, convert a lone pair from a terminal atom into a bonding pair. அதுவா மாற்ற சொல்கிறாங்க. This produces a double bond or triple bond. So like this. So if carbon does not obtain an octet, a lone pair from oxygen can be converted into a shared pair. So if required, another shared pair may also be formed. So quick revision பார்த்தீங்கன்னா you are going to count, choose the center, single bonds நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் you fill the octet. ஸோ ஆக்டெட்டை ஃபில் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேக் த மல்டிபிள் பாண்ட்ஸ். ஸோ இதுதான் நடக்குது. Next topic is Lewis structure examples. ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூ கவுண்ட் த வேலன்ஸ் எலக்ட்ரான். சிஓக்கும் NO2- இங்கே 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ CO கொடுத்துருக்காங்கன்னா எப்படி நீங்கள் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணி எழுதுறீங்க, அப்புறம் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறீங்க, ஆக்டெட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. கார்பன் டஸ் நாட் கம்ப்ளீட் ஆக்டெட் ஃபர்ஸ்ட், ஸோ சிம்பிள் மல்டிபிள் பாண்டிங் வந்து ரிக்வயர் ஆகும். ஃபைனலாக லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் NO2- இங்கே வரும். So you count the electrons. So in the steps the main, so you have to remember these steps. Next, coming to the formal charge. So sometimes more than one Lewis structures also can be drawn.
So to compare these structure, we calculate the formal charge. So அதுக்காக calculate பண்றது தான் formal charge. Formal charge is the difference between the number of valence electrons in the isolated atom and the electrons assigned to that atom in the Lewis structure. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான ஃபார்முலா யூ ஹாவ் டு மெமரைஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வந்து எஃப்சி இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் என் மைனஸ் பி டிவைடட் பை 2. இதில் வின்றது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த ஃப்ரீ ஆட்டம், என்னன்றது நான் பாண்டிங் ஆர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், பின்றது பாண்டிங் ஆர் ஷேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ இதை ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் அ ட்ரிக் ஹியர். P valence electrons, L lone pair of electrons, அதுக்கப்புறம் B வந்து half of the bonding electrons. So formal charge is not necessarily the actual charge present on the atom. It is mainly an electron accounting method used in the Lewis structures. ஸோ இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தே ஆர் ஷேரிங் த காஸ்ட் ஆஃப் அ மீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, த பில் ரெக்கார்ட்ஸ் ஹவு மச் மணி ஈச் ஃப்ரெண்ட் கான்ட்ரிபியூட்டட் இல்லையா, அண்ட் ஹவு மச் மணி ஈச் பர்சன் இஸ் கன்சிடர்ட் டு ஹாவ் யூஸ்ட். ஸோ அந்த calculation does not mean anyone physically carries a positive or negative charge. It is only an accounting method. அதை தான் இங்கே இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷனில் சொல்கிறாங்க. ஸோ அதனால அவங்க அந்த சார்ஜை கேரி பண்ணிக்க போகிறதில்ல. Formal charge works in a similar way. It keeps track of how electrons are assigned in a Lewis structure. ஏன் வந்து ஃபார்மல் சார்ஜ் அப்படின்ற ஒன்று வேணும்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் அஸ் கம்பேர் பாசிபிள் லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஜென்ரலி த ஸ்ட்ரக்சர் வித் த ஸ்மாலஸ்ட் ஃபார்மல் சார்ஜ் வேல்யூஸ் இஸ் ப்ரிஃபர்ட். Here, a structure with fewer formal charges and less charge separation is normally more stable. அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். You can compare and prefer structure is the usually smallest formal charges. Next coming to the examples or solved examples பார்த்தீங்கன்னா formal charge in ozone O3. What we are doing here, you write the Lewis structure, you represent the 3 ozone atoms as like this. O2 is the central oxygen, O1 is the double bonded, O3 is single bonded. Okay, every oxygen atom has 6, அதோட வேலன்சி 6 இல்லையா, ஸோ 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஃபார்மல் சார்ஜ் ஆன் த சென்ட்ரல் ஆக்சிஜன், த சென்ட்ரல் ஆக்சிஜன் எடுத்துட்டிங்க அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 6, நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் 2, பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து 6. we get here Fc is equal to 6 minus 2 minus 6 divided by 2 வரும். அது calculate பண்ணிங்கன்னா Fc is equal to plus 1. Therefore, the central oxygen has a formal charge of plus 1 here. Okay, formal charge on the double bonded oxygen. So, double bonded terminal oxygen எடுத்துக்கிட்டிங்கன்னா valence electrons எவ்வளோ, non bonding electrons 4, bonding electrons 4. So, இதில் Fc நீங்கள் போட்டு calculate பண்ணும்போது you will get a 0. So, no charge, neutral இருக்கு. The double bonded terminal oxygen has no formal charge அப்படின்னு தான் இது சொல்லுது. Next பார்த்தீங்கன்னா formal charge on single bonded oxygen calculate பண்ணலாம். அதோட valency, non bonding electrons, bonding electrons எழுதுங்க. Fc எவ்வளோ வரும்னா -1 வரும். Here you have negative charge on single bonded oxygen. So the single bonded terminal oxygen has a formal charge of -1. You are going to check the total. Now add all the formal charges, you will get a 0. So ozone is a neutral molecule, so the sum of its formal charges must be 0 actually. 0 வரணும் உங்களுக்கு. Next coming to the resonance in ozone. So the double bond can be placed on either side here. O3 நம்ம எழுதுறத இப்படி எழுதலாம். So these are 2 resonance structures of ozone. So 2 resonance structures இங்க கொடுத்திருக்காங்க. The actual ozone molecule is not switching back and forth between 2 completely separate structure. So its real electronic structure is represented by a resonance hybrid of both forms. So the single bondum double bondum positions exchange பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இமேஜின் த டூ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ரூட்ஸ் கனெக்டிங் 3 லொக்கேஷன். ஸோ நீங்கள் இப்போ 3 லொக்கேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, இது ஒரு லொக்கேஷன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இப்படி இருக்கீங்க அப்படின்னா, drawing only one route does not show the complete transport system இல்லையா? Similarly, ஒரே ஒரு Lewis structure alone does not completely describe ozone. Both resonance structure-ம் required அப்படின்னு சொல்றாங்க. Next, coming to the selecting the best Lewis structure, நம்ம எப்படி select பண்றது? Use the following these rule 4 rules வந்து important. So prefer the structure with the smallest formal charge. So a formal charge of 0 is generally better actually rather than +2 or -2. ரெண்டாவது ரூல் பார்த்தீங்கன்னா avoid unnecessary charge separation. Structure containing several positive and negative charges is usually less preferred பார்த்தீங்கன்னா when a structure with fewer charges is available. Rule 3 பார்த்தீங்கன்னா a negative formal charge is generally preferred on more electronegative atom. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் கார்பன், தேர்ஃபோர் அ நெகட்டிவ் ஃபார்மல் சார்ஜ் இஸ் யூஸ்வலி பெட்டர் பிளேஸ்ட் ஆன் த ஆக்சிஜன். ரூல் 4 பார்த்தீங்கன்னா the sum of all the formal charges must be equal to the overall charge of the molecule or ion. இது ஒரு இம்பார்ட்டண்டான ரூல். இப்போ ஃபார் நியூட்ரல் ஓசோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம் ஆஃப் த ஃபார்மல் சார்ஜஸ் வந்து 0 வரும். அதுவே நைட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம் ஆஃப் த ஃபார்மல் சார்ஜஸ் வந்து -1 வரும். ஸோ இதான் நம்ம பார்த்தோம். Here you can see the rapid revision. So let us revise the entire topic. Actually நம்ம Lewis structure பற்றி பார்த்தோம். அது தவிர formal charges பற்றி பார்த்தோம். Here you have a set of practice question also. So that's it. Hope you understood. தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.